வெளிப்பாடு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. யோவானை பார்த்து எழுதும்போது இந்த வெளிப்பாடை எழுத சொல்ற 22 புஸ்தகத்தில் 22 பேஜ் எழுதப்பட்டிருக்கு. அது 22 பேஜிலையும் யோவான் கண்டதை சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவர் பேசினதை சாட்சி கொடுக்கிறார், இனி வரப்போறதை சாட்சி கொடுக்கிறார். அதில் ஆண்டவராய் இயேசு அவனை பார்த்து சொன்னது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. சீக்கிரமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவானுக்கு ஒரு 90 வயசு இருக்க காலகட்டத்தில் யோவான் இந்த தரிசனத்தை கண்டு எழுதியிருக்கிறார். ஆனால் இதுவரை ஆண்டவராய் இயேசு வரவில்லை. ஆனால் வராவிட்டாலும் அவர் வந்து நம்மோட உலாவி கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வரல, ஆவியில் என்னாலும் சபைக்குள்ளே ஜெபிக்கிற இடத்துல எல்லாமே பரிசுத்த பிள்ளை இடத்துல கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை தெரியும்? அல்லேலூயா. அதான் நமக்கு ரகசியம். ஆமென். அப்போ பரிசுத்த பிள்ளையாக உங்களிடத்துல ஆவியான கிரியை செய்யும் போது புரிந்து கொள்ளவன், இந்த ஆவியான கடவுள் இவர் தான் மகிமை பொருந்தினவராய் வரப்போறார். அந்த மகிமை பொருந்தினவராய் இந்த பூமியில வரும்போது எப்போதும் பயப்படணும்னா எப்படி அவருக்கு முன்னே நிற்க முடியும்? இந்த அனுபவம் போதுமா, இல்லை இனி வேற அனுபவம் வேண்டுமா? இப்ப நம்ம சபைக்கு வருகிறோம், ஏதோ ஒரு அனுபவத்துக்கு வேண்டி வருவதில்லை, இன்னும் நிறைய அனுபவங்கள் ஆண்டவர் நேரே பெற்றுக்கொள்ள, அது ஒரு ஊழிய காலத்துல மாத்திரமல்ல, விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கூடிப்பான் சொல்றேன், நான் மட்டும் சொல்லுது, ஒரு உடன் ஊழியக்காரர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு உடன் ஊழியக்காரர்களாய் சகோதரர்கள் மாற வேண்டும். அப்பத்தான் உங்களுக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். அப்பத்தான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து அந்த முடிவை, அந்த இண்டை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்த இண்டை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் கைவிடப்பட வேண்டியது இருக்கும். நம்ம தொடக்கம் பெரிய பிரச்சனை இல்லை, விசுவாசத்துல வர பெரிய பிரச்சனை இல்லை, அந்த விசுவாசத்துல கடைசியாக நிக்கிறதான் கஷ்டம். அல்லேலூயா. தொடக்கம் ஈஸி தான். சிலவங்க வருவாங்க கற்பாறையில் விழப்பட்ட விதை போல, தொடக்கம் வருவாங்க, வந்து உன்னக சொல்லுவாங்க, ஆனா பிரச்சனை ஆனவென்று அவங்களால நிக்க முடியாது. இங்க ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்றாய், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அல்லேலூயா. அப்ப சபை விசுவாச பிள்ளைகளுக்கு நாம் செய்த கிரியைகளுக்குள்ள பலனை கொடுக்க ஆண்டவராய் இயேசு வருகிறார். அப்ப நாம் அந்த பலனை அனுபவிப்பதற்கு பாக்கியவான்களா இருக்க வேண்டும். அந்த பலனை எப்படி கர்த்தர் தருகிறதை வாங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே நாம் அவருக்குரியதை தேட வேண்டும், அவருக்குரிய சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நம்ம செய்து பழக வேண்டும். அது ஒண்ணு நம்ம செய்து பழகாம நம்ம அங்க போய் என்ன பலன் செய்ய போறோம்? அல்லேலூயா. அந்த அற்பமான உலகத்திலே, அழிந்து போற உலகத்திலே, இந்த அழிந்து போற சரீரத்திலே, அழிந்து போற நாவிலே நாம் சில கிரியைகளை செய்ய வேண்டியது. எதுக்கு செய்கிறோம் என்று சொன்னா, பரலோகத்துல ஒரு பெரிய கிரியை எனக்காக காத்திருக்கிறது. அந்த கிரியை எனக்காக காத்திருக்கிறது, அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் கடந்து போவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லு. அதே வெளிப்பாடுல 20 படிச்சு பாருங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராய் இயேசு பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையாய் ஒரு விசுவாச பிள்ளை, உண்மையாய் ஒரு மனிதன் வாழ்ந்தால் எப்போதுமே அவர்கள் இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆமென். ஆமென். எந்த ஸ்ரீயானவனும் தன்னுடைய கணவனை வேண்டான்னு சொல்றது கிடையாது. எப்ப வருவாரோன்னு சொல்லி விழித்து காத்திருப்பாங்க. இல்ல உண்மையா இருந்தா, உண்மையை நேசிக்க ஒரு கணவனை ஒரு ஸ்ரீயானவள் எப்படி விழித்திருந்து காத்து கொண்டிருப்பாளோ அதை போலதான் கர்த்தருக்காய் நிக்கிற பிள்ளைகள் அந்த மணவாளன் வருவதற்காக காத்திருப்பாங்க. ஏன்? இளைப்பாறுதல் இனி வரப்போகுது. அல்லேலூயா. இப்போ ஒரு இளைப்பாறுதல் ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்களும் காலமே கிச்சனுக்கு போனா மத்தியானம் வர வேலை, சாயங்காலம் ஃபுல்லா வேலை இருக்குது. ஒரு புருஷன் ஆனாலும் சரி, அந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை கொண்டு வருவதற்காக அவங்களுக்கும் தேவை இருக்கிறது.
அதான் ஆண்டவரே சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்துல வாங்கன்னு சொன்னா. அப்ப இங்க நீங்க வேலை செய்து சாப்பிடுறீங்க, இங்க நீங்க உழைச்சுதான், நீங்கள் பெண்கள் உழைச்சுதான் சாப்பிட முடியும் கடைசி வரை. ஆனா அங்கே அப்படி அல்ல, அதுக்கு ஒரு சாம்பிள் தான் ஆண்டவராய் கர்த்தர் காண்பித்தது 40 ஆண்டுகள். அல்லேலூயா. தேவன் கொடுத்த மன்னா. அப்ப நீங்கள் ஆவியின் சரீரமா இருக்கிறதுனால, ஆவியில இருக்கிறதுனால உங்களுக்கு புசிப்பும் குடிப்பும் எல்லாம் திருப்தி ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க 24 மணிக்கும் புசிப்பும் குடிப்பில் இருக்கிறதே போல திருப்தி ஆயிடுச்சு. ஆறபடி நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. ஆண்டவராய் இயேசு வரும்போது சில வேளையிலே நாம் நித்திரை பண்ணி இருக்கலாம், நித்திரை பண்ணி நம்ம எடுத்துக்கொள்வா. சில வேளை நித்திரை பெண்ணாம இருக்கலாம், அப்படின்னு சொன்னா உயிரோடு இருக்கலாம். அப்ப ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருவர் கைவிடப்படுவார். இப்படி எல்லாம் ஆண்டவராய் இயேசு நமக்கு அழகாய் போதித்திருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிளை ஆண்டவராய் இயேசு காண்பித்திருக்கா. பழைய யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. அப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம நிக்கிறோம். எப்படி என்று சொன்னால், கடைசி காலம் என்று சொன்னால் இஸ்ரவேலின் தோல்விதான் கடைசி காலம். புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அமெரிக்காவுடைய தோல்விதான் கடைசி காலம். இப்ப இவங்க பயப்பட தொடங்கிட்டாங்க. சரியா? ஓகே. ஆனபடி ஈரான் ஒரு பெரிய நாடா இருந்தாலும் அது நாசமா போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ அது நாசமா தான் போயிட்டு என்ன சொன்னா அலங்கோலமா இருக்குது. ஓகே. அப்போ இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய தோல்வியை இஸ்ரவேல் சந்தித்து தான் ஆக வேண்டும். இது அடையாளம். அல்லேலூயா. ஆமே. இதுல அடையாளம். இதை நீங்க யாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதனால இதெல்லாம் நீங்கள் கண்ணோட்டமாய் பார்த்து நம்மை கண்முன்னே நடக்கிறதை நியூஸ்ல கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா முன்னேறி போவதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த திருவசனத்தை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜாக்கிரதையா இருக்கிறீங்க என்று சொல்லி நமக்கு தெரியல. எத்தனை பேர் ஒழுங்கா இருக்கிறீங்க என்று சொல்லி நமக்கு தெரியல. ஆனபடி வேத வசனம் சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்ன, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறார், மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்றார். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே. இது யோவானுடைய ஒரு எழுத்து. ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வரும். அல்லேலூயா. அவங்களுடைய பரிசுத்தம் இருந்தது, அவங்களுக்கு ஆவிக்குரிய நிறைவு இருந்தது, அவங்களுக்கு நித்திய ராஜ்யத்து போதக்கூடிய எல்லா உரிமை இருந்ததுனால சீக்கிரமாய் வாரும் என்று சொன்னார். நீங்க உங்க மனசாட்சியில கேளுங்க, இந்த அனுபவத்துல போக முடியுமா? நீங்க தன்னைத்தானே சிந்திச்சா போதும். நீங்க தன்னைத்தானே தனித்திருந்து சிந்தித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் எனக்கு பரலோகம் போக முடியும். அதுக்கு தானே சபைக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. பேசலாம் இல்ல கொஞ்சம் காலம் இங்க வாழ்வதற்கு வந்திருக்கோம். கண்டிப்பா நம்ம செத்துத்தான் ஆகணும். இங்க கொஞ்சம் காலம் நம்ம ஜீவித்த சந்தோஷம் இருக்க வந்திருக்கோம். மரித்துத்தான் ஆகணும். நியாய தீர்ப்புல போய் நின்று தானே ஆகணும். அப்படி இருக்கிறனால இங்க என்ன சந்தோஷம் இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. புரியல. அல்லேலூயா. பேசலாம். ஆமே. அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நாம் ஒரு காலம் நினைத்ததுன்னு சொன்னா, சுகமும் சம்பத்தும் இருக்கும் போது நல்ல நிம்மதியோடு அனுபவிக்கலாம் என்று நினைத்தோம். மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நினைத்தோம். அந்த மனமகிழ்ச்சியும் வாழ்க்கை நமக்கு இங்க கிடைக்கிறது கிடையாது. அந்த மனமகிழ்ச்சியும் வாழ்க்கையும் உள்ளவர்கள் பரலோகத்தை விரும்ப மாட்டாங்க. இயேசு வருகதை விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமே. கைவிடப்படுவார்கள். அவ இங்க உங்களுக்கு நிலைநிற்பில்லாம கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போதாக்கும் நீங்கள் பரலோகத்தை விரும்புவது. இயேசுவை சீக்கிரம் மாறும், இந்த பிரச்சனை எனக்கு தாங்க முடியல. அல்லேலூயா. மெய்யாகவே அவர்களுக்காகவே பரலோகத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்க புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 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 அங்கே ஆண்டவராகிய இயேசு அதே 21 22 11 வசனம் படிங்க. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அங்க ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுன்னு சொன்னா, அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கிறாரு. நமக்கு ஒரு இருதயம் இருக்குங்க, நமக்கு ஒரு ஆத்துமா இருக்குங்க. இந்த ஆத்துமா தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆத்துமா. இந்த ஆத்துமாவை காக்க ஒரு மனுஷன் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவன் அநியாயத்தை கண்டு என்ன செய்வாங்க? விலகி ஓடுவார்கள். அநியாயத்துக்கு எதிர்த்து நின்று அவர்கள் விலகி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்ப அநியாயம் செய்கிறவன் என்ன செய்கிறான்? இந்த ஆத்துமா நரகத்துக்கு போகட்டும், இந்த ஆத்துமா அழிவே தேடட்டும், இந்த ஆத்துமாவில் அழிவே விரும்புகிறேன் என்று சொல்லித்தான் ஒரு மனுஷன் அநியாயங்களை செய்கிறான். அல்லேலூயா. பேசலாம்.
இந்த ஆத்துமா பாவம் செய்த ஆத்துமா தான் ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஆத்துமா அக்கிரமம் செய்த ஆத்துமா தான். இதை ஒரு நாள் சுத்தம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தில் சுத்தம் பண்ணி இருக்கிறார். பாவ மன்னிப்பு தந்து சுத்தம் பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஆவினால நம்மை நிரப்பி இருக்கிறார். நிரப்பி இனி நீ பழைய மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புதிய மனுஷனாய் இருதயத்தை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய, அதுக்கு தான் சபை, ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்ப இந்த ஆத்துமா இந்த உடலுக்குள் இருக்காது. இதுதான் முற்றிலுமாய் ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆத்துமாவும் மூளையும் ஏங்கி கொண்டு இருக்கிறது நமக்கு. அல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. இப்ப ஏங்கி கொண்டு இருக்கிறதுனால இந்த ஆத்துமா பழுதடையாம ஒரு கார் நிற்கும் போல, எஞ்சின் நிற்கும் போல நிக்காம கவனமாய் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? இந்த ஆத்துமா வழி நடத்துவதற்கு நீங்க என்ன செய்யணும்? பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். இந்த ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள வழி நடத்த நீங்கள் பாடுபட வேண்டும். அதுக்கு தான் சபை. உங்க பாசம் உங்க வேலையை பாருங்க, அதுவும் நடக்காது. அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே ஆமே. இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், ரொம்ப கட்டுப்படுத்தணும். இதை அளவிலாதித்தனம் பண்ண விடக்கூடாது. இதை கட்டுப்படுத்த ஏன்னு சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பாய் இந்த ஆத்துமா ஆவி அடைந்து போய் நிக்க போகிறது. ஆமே. அங்க நிக்க போறதில்ல. இந்த ஆத்துமா நரகத்துக்கு போனோமா, இந்த ஆத்துமா கிறிஸ்துவோடு இருக்க வேண்டுமா என்பதை கர்த்தர் தீர்மானிக்க போற. கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் புரிந்தவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும். ஹல்லேலூயா. 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 அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அப்ப யார் அசுத்தமா இருக்கிறார், யார் நீதி செய்கிறார்? நீதி செய்கிறவன் என்பவன் தேவனோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷியானாலும் சரி, ஒரு மனிதனானாலும் சரி, நான் இயேசுவோடு நடக்க வேண்டும், இயேசுவோடு ஜீவிக்க வேண்டும், அவருடைய அதிகாரத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இரண்டாம் வருகையிலே அவருடைய பிள்ளையா இருந்து இந்த ராஜ்யத்தை ஆளுகின்ற அரசாட்சி எனக்கு கிடைக்கும் என்று நன்மை செய்கிறவன். அல்லேலூயா. மற்றபடி நன்மை செய்யக்கூடாது. ஒரு ஷூட்டிங் எடுத்தோம், வேற ஒன்று செய்தோம், யாதோ மனுஷனுக்கு கொடுக்கிறதுனால அப்படி எடுக்கக்கூடாது. நன்மை இன்னொரு அறியாம செய்துட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களால் முடிந்த நன்மை, என்னால் முடிந்த நன்மை. நமக்கு கஷ்டம் இருக்கிறது, நமக்கு நெருக்கம் இருக்கிறது, நமக்கு இன்னும் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி நன்மைகளை செய்யும் போது கர்த்தர் உங்களை நினைத்திருக்கார். ஒரு கொர்நேலிய கர்த்தர் நினைத்தது அவன் செய்கிற நன்மையினாலே. ஒரு தற்காலை கர்த்தர் நினைத்து மீண்டும் ஜீவனை கொடுத்தது அவருடைய நன்மையினாலே. அதுதான் நன்மை செய்கிறவன் இனியும் நன்மை செய்யட்டும். எதுக்கு நன்மை செய்யறாங்க? எதுக்காக நன்மை செய்யறாங்க? நான் குற்றமற்றவனாய் வாழும்படி, நான் குற்றமற்ற பாத்திரவனாய் இருக்கும்படி தேவன் என்னிடத்திலே பார்க்கும்போது நான் அவருக்கு பிரியமா இந்த பூமியில செய்து முடித்து அவருக்கு முன்பாய் நிக்க பாத்திரவனாகும்படி கர்த்தர் செய்கிற நன்மைகளை தேவ பிள்ளைகள் தைரியமாய் செய்து அவருக்கு முன்னே நிற்பதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஜீவனுள்ள பாத்திரம், அதான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தீமோத்தேயுவில் சொன்னவர் அநேக பாத்திரங்கள் உண்டு, ஆனால் தேவனுக்கு பிரியமான பாத்திரம் சிலதுண்டு. அதைத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்களை உபத்திரத்தின் பாதையிலே தான் அவர்களை உருவாக்குறார். உபத்திரத்தின் பாதை உங்களுக்கு இல்லை என்று சொன்னா நீங்கள் நானும் உருவாக முடியாது. அப்படி கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்க நீங்கள் பரலோகத்து போதுடைய ஆசை உங்களுக்கு வந்துட்டு, ஆசை இல்லையா? ஆசை இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதுக்கேற்ற கிரியை செய்து என்ன செய்யணும்? நீங்க நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை கேளுங்க. அப்ப நீதி செய்யப்படும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும். அல்லேலூயா. எப்படி பரிசுத்தமாக்கப்படும்? எல்லாரும் பரிசுத்தமாகறாங்களா? ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கிளியரன்ஸ் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதன் பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறதுனால நாம் ரெண்டாய் டைவர்ட் பண்றோம். ஒன்று பாவத்தை குறித்து பார்க்கிறோம், முன் நாட்கள் நடந்த சுபாவம், இப்ப நடந்த சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முன் நாட்கள் சில பாவத்துக்கு அடுகிறோம், இனி பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம ஒரு அப்பனோ அம்மாவோ கூட நடக்கிறாங்க. அப்ப என்ன செய்கிறோம்? பாவம் செய்யாம அவங்க முன்ன நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொள்ளுவோம். ஏன்னா அவங்க முன்ன இருக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா
பாகம் செய்யாம நம்ம அவங்களுக்கு முன்ன வாழுகிறோம். இப்ப இவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். உள்ளே இருந்து நீங்கள் எது செய்யணும், எது செய்த பாவம், எது செய்த நீதி என்று சொல்லி உள்ளே இருக்கிறார். அப்ப நீங்கள் நீதிக்கு ஏதோ விதைக்கும் போது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய பயம்தான் உங்களை பரிசுத்தமாக்க செய்யும். அல்லேலூயா. அது உங்களை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, கரைதிரையற்ற மனவாட்டை நிற்கும். அது சில பாவங்களுக்குள்ளே உங்களை விடாதபடி இன்னி உள்ள ராஜ்யத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கும். ஐயோ ஆண்டவரே, இனி கொஞ்சம் காலம் தான் வாழ போறேன், நான் பிள்ளைகளுக்காய் வாழ்ந்தாலும் சரி, மனைவிக்காக வாழ்ந்தாலும் சரி, புருஷனுக்காய் வாழ்ந்தாலும் சரி, யாருக்காக வாழ்ந்தாலும் சரி, இப்படி வாழ வேண்டும் என்று நீர் நியமித்தாலும் ஆனா முற்றிலுமாய் வாழ வேண்டியது உமக்காக்கும் என்று சொல்லி யார் யார் பரிசுத்தப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அது எப்ப பரிசுத்தப்படுத்துவார்? இங்க சபையில மாத்திரம் கிடையாது. இந்த வார்த்தையை கொண்டு வீட்டுல கொண்டு போங்க. எடுத்துட்டு போய் நீங்கள் ஜெபத்தில் இருந்து, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இனி இருக்கிற 15 ஆண்டு காலம் எனக்கு இருக்கிறது, இல்லாவிட்டால் 10 ஆண்டுகள் தான் எனக்கு இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளிலே நான் பரிசுத்தமடைய என்ன செய்ய வேண்டும், ஏது வேலை செய்ய வேண்டும், இதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா அந்த வேலையை உங்களுக்கு தீர்மானிப்பார். அந்த வேலையின் மூலம், நெருக்கத்தின் மூலம் தான், சிலுவையின் மூலம் தான் உங்களை என்னை பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. இது இல்லைன்னு சொன்னா நீங்கள் நானும் பரிசுத்தப்படவே முடியாது. காரியம் உலகத்தில் சிக்குண்டு இழுத்து பெய்விடும். இந்த கடைசி காலத்திலே பரிசுத்த சொல்லுங்க, நான் சீக்கிரமாய் வருவேன், ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. அங்க 13 படிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். 14 ஜீவ விருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவர் சொல்ல அல்பாவும் அப்படின்னு சொன்ன ஓமே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருக்கிறேன். இன்னும் சொல்ல, என்னை தவிர ஒரு தேவனை இல்லை. அல்லேலூயா. வானத்தின் கீழிலும் வானத்தில் மேலிலும் என்னை தவிர ஒரு தேவன் இல்லை. நான் தான் தேவன். நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணுமா? ஜீவ வருஷத்தின் மேல அதிகாரம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பழைய பாடு ஜீவ வருஷத்தை ஒருத்தி புசித்தாள். அவள் புசித்ததினால, கணவனுக்கு கொடுத்ததினால உலகமே இருண்டு போச்சு. இந்த ஜீவ வருஷம் என்னும் கிறிஸ்துவை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நீங்கள் புசிக்கிறதுனால என்னென்றைக்கும் பிழைப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. அது மூலம்தான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் சேருகின்ற சிலாக்கியம் தந்தார். அந்த ஜீவ வருஷம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த ஜீவ வருஷமாய் கிறிஸ்துவை அதிகமா அண்டி சேர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அது எதனால தந்தார் ஜீவ வருஷத்தின் கனிய? எதனால கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தப்பட்டதினாலே, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ஆவியிலே பரிசுத்தம் ஆனதினாலே தேவன் இந்த ஜீவவர்ஷன் சரீரத்தை உங்களுக்காய் கொடுக்க அந்த பூமியில வந்த அதை கொடுத்திருக்கா. அந்த உங்க இந்த சரீரத்துக்குள்ளே அந்த சரீரம் உலாவி கொண்டிருக்கிறது. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். மிக கவனமாய் சபை போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஜீவ அதிகாரம் உள்ளவருக்கும் வாசல் வழியே நகரத்துள்ள பிரவேசிப்பது. வாசல் சொன்ன என்ன? திரு வசனமே உனக்கு வாசல். அல்லேலூயா. இயேசு வாசல் யோவான் 10 சொல்லி இருக்கா. இன்னும் யோவான் 14 சொல்லியிருக்கான், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறான். அப்ப அந்த வாசலை போவதுன்னு சொன்னா நீங்க திருவசனத்துல என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருவசனத்துல பயப்படணும், திருவசனத்துல நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும் போதுதான் அந்த ராஜ்யமாகிய வாசலை உங்களுக்கு திறக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். இப்போது அவருக்காய் திறந்தவர்களுக்கு இந்த இருதயத்தின்படி அந்த ஊற்றை கொண்டு நமக்கு தருகிறார். இந்த ஊற்றை வைத்து மறுவாசலை உங்களுக்கு திறந்து கொண்டிருக்கிறதா. அந்த பரலோக ராஜ்யம் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து அதுக்கு கவனமாய் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கற்பனை மீறினதுனால அவர்கள் கானானுக்குள்ள போய் சேர முடியல. அல்லேலூயா. அவர்கள் கானானுக்குள்ள சேர முடியல. இன்னும் நான் சொல்லுவது என்னன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இல்ல, மாம்சத்திலே நடந்தார்கள். அல்லேலூயா. மாம்சத்திலே நடந்தார்கள்.
அவருடைய வைராக்கியம் முழுவதும் மாம்சத்துக்குரிய வைராக்கியம். இன்றைக்கு இஸ்ரவேலுடைய வைராக்கியம் மாம்சத்துக்குரிய வைராக்கியம் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனால ஆண்டவரை கண்டுகொள்ள முடியல. இந்த கடைசி காலத்துல நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தாய் ஆண்டவரை இயேசுவை ஒருபோதுமே கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆவியின்படி நடக்க விரும்பினாதான் கண்டுகொள்ள முடியும். அப்ப ஆவியின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்துல கற்பனை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவரை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய கற்பனை என்னவென்று சொல்லி படித்து, பழைய ஏற்பாடு கற்பனை அல்ல, இன்றைக்கு முழுவதும் கற்பனை தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சட்ட திட்டத்தை சபைக்கு நிறுவம் கொண்டு போதித்து உங்களை அந்த கிறிஸ்துவின் சட்ட திட்டத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறதுனால, நீங்க உங்களுடைய சரீரம் என்னுடைய ஆலயமா இருக்கிறதுனால உங்க சரீரம் முழுவதும் இப்ப சட்ட திட்டத்துக்குள்ளே வந்து விட்டது. மாத்திரமல்ல, இந்த கற்பனைக்குள்ளே இந்த சரீரம் உருவானதுனால கிறிஸ்து உங்களுக்குள்ளும் தங்கி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்கள் இங்கே இப்படி எல்லாம் செய்து கொண்டால், இப்படி எல்லாம் அந்த கற்பனையிலே நடந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ஒண்ணும் கிடைக்கலையே, இப்ப எனக்கு சமாதானம் இல்லையே, இப்ப எனக்கு நிம்மதி இல்லையே, இப்ப எனக்கு சந்தோஷம் இல்லையே, அப்ப என்ன கிடைக்கும்? இனி கிடைக்க போவது என்ன? அல்லேலூயா என்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப எப்ப எங்களுக்கு சமாதானம் வரும்? இந்த உலகத்துல சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் யோவான் 14, என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. என்னுடைய சமாதானம் சொன்ன என்ன? துக்கம் இருக்கும், பாடுகள் இருக்கும், சிலுவை இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பள்ளத்தாக்கு இருக்கும், உபத்திரம் இருக்கும், கலக்கம் இருக்கும். அதன் மத்தியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின பிதா அந்த இடத்திலே சமாதானத்தை கொடுத்து அவர் நடத்துவார் அந்த மட்டத்தில். அல்லேலூயா. அந்த பிரச்சனையிலே அவர் உங்களை அழகாய் நடத்துவார். அதன் சொன்னார், நான் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் கூட இருப்பார். அவர் கொடுக்கிற சமாதானம் இல்லை நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கே பிசாசு குடியிருப்பான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அநேக வீடுகளை சந்திக்கும் போது அநேக வீடுகள்ல புருஷனும் மனைவியும் ஒற்றுமை போக முடியல, சண்டைகள், டைவேர்ஸுகள், கலக்கங்கள், போராட்டம் என்று சொன்னா கிறிஸ்துவின் சமாதானத்துக்குள் வீடு இல்லை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் சமாதானத்துக்குரிய வீட்டுல, கிறிஸ்து இருக்கிற வீட்டுல எந்த கலக்கங்கள் இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் அவர் சரி பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பிரயாசப்பட்டால் கர்த்தர் சரி பண்ணி உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லு. அப்படியானால் எப்ப உங்களுக்கு அது கிடைக்கும்? சகாரியன் புஸ்தகம் 14 அதிகாரம் 1-2 கவனமா படிங்களேன். சகாரியான் புஸ்தகம் 14:1-2. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது நல்ல நேரத்தில் நடுவில் பங்கிடப்படும். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் இனி வரப்போற 2ஆம் வருகையை குறிக்குது. அல்லேலூயா. உங்களிலிருந்து என்ன கொள்ளை போச்சு? என்னிலிருந்து என்ன கொள்ளை போச்சு? நீங்கள் எது கொள்ளைக்கு கொடுத்தீங்க? உங்களிலிருந்து எது எல்லாம் ஏமாற்றப்பட்டது? நீங்க என்ன துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, நல்ல தொழில் இல்லை, நல்ல சம்பாதிக்க முடியல, நிம்மதி ஆகாரம் சாப்பிட முடியல, ஆயிரக்கணக்கான பிரச்சனை, பலவிதமான உபத்திரம். சிலரோ மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, சிலரோ மிகுந்த நிம்மதியில் இருக்கிறாங்க, சிலரோ வஸ்திரம் சூழாதபடி அழகான வஸ்திரத்தை தரித்து மாளிகை மேல இருந்து உட்கார்ந்து கொண்டு பதவிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உனக்காக எனக்காக தேவன் வைத்த நிம்மதி. உலகம் முழுவதுமே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்த நிம்மதி, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்த அவருடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் ஏற்ற இறக்கமா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில வீடுகள் ஐஸ்வர்யம் கூடி கிடக்குது. தேவையில்லாத ஐஸ்வர்யம், தேவைக்கு மிஞ்சின ஐஸ்வர்யம், என்ன வேணுங்கிற விரும்புவதை செய்வாங்க. அப்படி இந்த ஐஸ்வர்யம் கூடி கிடக்கும் போது அவங்க நினைக்கிற என்னன்னு சொன்னா, இந்த ஐஸ்வர்யம் சதா காலங்களில் நிற்கும். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் சதா காலங்கள் நிற்கும். இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு புசிக்கலாம். சிலவங்க நினைக்கிறது, கடவுளை தேடாவிட்டாலும், அதிகமான ஐஸ்வர்யம் இருக்கிறது துன்மார்க்கனுக்கு வீட்டில தான். கடவுளை தேடாவிட்டாலும், கடவுளை துதிக்காவிட்டாலும், என் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கேன், நல்லா இருக்கேன், பரவாயில்லை என்று சொல்லி சிலர் அந்த ஐஸ்வர்யத்தை அதன் மேல கமந்து கொப்பர படுக்கிறவங்க உண்டு. அல்லேலூயா. அவன் உன்னிலே கொள்ளை போனது, உன்னிலே கொள்ளை போனதுன்னு சொன்னா நீ சுகமாய், கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டிய சுகத்தியாகம் சாத்தான் எடுத்து எங்கே கொடுத்திருக்க. அல்லேலூயா.
அதை திருப்பி வரும்போது உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி அந்த பிரசன்டேஷன், அந்த சம்பத்தை தேவன் வரும்போது நமக்கு தருகிற அந்த சம்பத்தை வாங்குவதற்கு அருகதை உள்ளவர்களாய் திருச்சபை மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம சபை என்ன செய்யணும்? இனி வரப்போற சம்பத்துல கவனமா இருக்கணும். இனி வரப்போற சுதந்திரத்தை அடைவதற்கு நீங்கள் ஆவலா இருக்க வேண்டும். இந்த இடத்தில் உள்ள சுதந்திரம் ஏற்ற இறக்கம் உள்ள சுதந்திரம். இதில் பெரிய அளவில் திருப்தி ஒன்றும் யாருக்குமே பட முடியாது. ஆனா ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல போனாதான் உங்களுக்கு நிம்மதியான சமானத்தை கிடைக்கும். சில வேளை யாரோ உங்களை கைவிடலாம், யாரோ உங்களை ஒதுக்கலாம், யாருமே இல்லாத அளவில் இருக்கலாம், நிம்மதியை இல்லாத அளவில் இருக்கலாம், சமாதானம் இல்லாத அளவில் இருக்கலாம், வட்டி பணம் கொடுத்துட்டே இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவரை நம்பி இருக்கிற, ஜெபித்து கொண்டு அவரை ஆராதித்து உண்மையோடு இருக்கிற உங்களுக்கு இனி வரப்போற ஆறுதல் தான் எபிரேய புத்தகம் சொல்லப்பட்டது. உங்களுக்கு இப்போது கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ரெண்டாவது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண, நல்ல பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதியும் கூட்டுவேன். அல்லேலூயா. அப்படியானால் சகல ஜாதியும் கூட்டுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய கைவேலை ஆகிய அநேக விஞ்ஞானங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போக வேண்டும். இஸ்ரவேல் இந்த நாளில் ஒரு சத்துரு நெருங்காதபடி ஐடன் போன்ற பல பிரச்சனைகளை எல்லா இடமும் சுத்தி வளர்ச்சி வச்சிருந்தாங்க. அவங்க போடுற அணு ஆயுதங்களை எல்லாமே அது பிடிச்சு நொறுக்கி போடும். அது பறந்து வரும்போதே இது சரியாய் அந்த இடத்தை போய் லெக்க வச்சு அதை முறித்து வழிமறித்து விடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே தோல்வி அடைந்து இருக்குது. அல்லேலூயா. இப்பதான் அங்க ஒரு குளறுபடி அவங்களுக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, இனி எந்த நாடும் இஸ்ரவேலுக்கு அநேக நாடுகள் பகையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேத வசனம் தெரியாது, உங்களுக்கு தான் வசனம் தெரியும். அவங்களுக்கு வசனம் தெரியாம இருக்கிறதுனால கடைசி கால யுத்தத்துக்கு அநேக நாடுகள் தேவனோடு யுத்தம் செய்ய ஆயத்தமாய் கொண்டிருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவோடு வானாதி வானத்தை படைத்து மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஆண்டவரோட யுத்தம் செய்ய போறார்கள். அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் நமக்கு சம்பவிக்கும், இதெல்லாம் நடக்கத்தான் போகிறது, இதெல்லாம் சம்பவிக்கத்தான் ஆண்டவரை இயேசு எழுதி கொடுத்திருக்கார். மத்தேயு 24 எல்லாத்தையும் ஆண்டவராய் எழுதி கொடுத்ததுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம இங்க சேர்த்தியா இருக்குன்னு நினைக்க கூடாது. உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்க பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சில வேளை நீங்கள் மாத்திரம் பரலோகத்து போவதற்கல்ல, அவங்க போற இடம் புழுக்கள் உள்ள இடம், கந்தகம் உள்ள இடம், பாம்பும் தேளுகளும் உள்ள இடம், என்னெல்லாம் பாப ஜந்துக்கள் உண்டோ அத்தனை ஜந்துக்கள் நரகத்திலே உண்டாகும். அதிலே உங்க பிள்ளைகளையோ நீங்களோ யாரும் போகாம தப்பித்துக் கொள்வதற்குத்தான் இயேசு மணவாளன் இந்த பூமியில வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மணவாளன் இங்கே பூமியில வந்தார். அதுக்கு சரியாய் அவர் பாடுபட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சரீரம் மூலம். அப்படியானால் இந்த அற்பமான சரீரம் கொலை செய்யப்பட்ட போது ஆவியானவர் திரைச்சியிலே விழித்தார். அப்ப அந்த ஆவிக்குரிய ரகசியத்தின் மூலம்தான் உங்களுக்கு விடுதலை வாங்க முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏலி லாமா லமஸ்தானி என்று சொல்லி அந்த சரீர மரணம் உண்டாயிடுச்சு, ஆவி வெளிப்பட்டது. ஆமென், பிதா வெளிப்பட்டார். அதான் திரைச்சியிலே கிழித்திருக்கு. இந்த திரைச்சியிலே சரீரம் கிழிக்கப்படும் போது இந்த ஆவியின் கிரியைகள் நீங்களும் காண்பீங்க என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிங்க கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் உன்னை தேடி வந்திருக்கிறார். விடுதலை நாயகன் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த கடைசி காலமா இருக்கிறதுனாலே மணவாளன் இயேசு வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. இந்த கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்கு நன்றி செலுத்துங்க. ஓரி பாலா ஷத்தரஹா பாபா. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, பரிசுத்த ஆவிய நன்றி செலுத்தி, ஆண்டவரே எங்க உள்ளத்துல மகிழ்ச்சி படுத்தும், ஆண்டவரே எங்க உள்ளத்துல மகிழ்ச்சி படுத்தும், ஆண்டவரே எங்க உள்ளத்துல மகிழ்ச்சி படுத்தும். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா பிரச்சனைகளும் உண்டு, நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு, உடம்புகள் முழுவதும் வியாதிகள், பலவித உபத்திரங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப அந்த வசனம் படியம்மா. எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளை கூட்டுவேன். அடுத்து நகரம் பிடிக்கப்படும். இப்போதே பிடிக்க பாக்குறாங்க.
நகரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் பிடிக்கப்படும். அதான் மத்திய 24 மலைகளுக்கும் குகைகளுக்கும் ஓடி போகும் காலம், வேதனை உள்ள காலம், கர்ப்பவதிக்கு பயங்கரமான கஷ்டம், பிள்ளை உள்ள ஒரு பயங்கரமான கஷ்டம், பால் கொடுக்க ஒரு பயங்கரமான கஷ்டம். அது மரிக்காலமோ என்ன காலம் என்று தெரியாது. அந்த நாட்கள் இது கொடூரமாய் நடக்கும். கர்த்தர் கண்டுகிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டுகிடவே மாட்டார். பூமி கைவிடப்படும். பூமியின் கோத்திரம் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். கர்த்தரா இயேசுவை தேடுகிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை உண்டு. கர்த்தரா இயேசுவை தேடு அத்தனை பேருக்கும் துன்பம் உண்டு. கர்த்தரா இயேசுவை தேடுகிற அத்தனை பேருக்கு பிரச்சனை. காரியம் சட்டம் கொடூரமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சட்டம் கொடூரமா இருக்கும். ராணுவ ஆட்சி வரும். கர்த்தரா இயேசுவை துதிக்கவோ தொழவோ முடியாத ஒரு கொடுங்காலம் வருகிறது. அதனால இப்போதே ஒரு புத்தி உள்ள பிள்ளை கர்த்தரை இருதயத்தில் தேடுவதற்கும் துதிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த திருவசனம். கடைசி நாள்ல ஒரு ஊழியக்காரனும் இருக்காது. நீ வீட்டில தனிமை இருந்தாலும் வெளியில தனிமை இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உன் இருதயத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் இருதயம் இன்றைக்கு இயேசுவோடு பயன்பட்டு கொண்டிருந்தால் அந்த கடைசி நாள்ல நீ இருக்கிற மலையிலோ குகையிலோ ஒளித்திருக்கிற இடத்திலேயோ ஆகாரம் இல்லாம இருக்கிற இடத்திலேயோ எங்கிருந்தாலும் இந்த இருதயம் இயேசுவோடு தொடருவதற்கு இப்போது நீங்கள் கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயம் இயேசு தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இருதயம் இயேசு தான் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். பெரிய டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்க இருதயத்தை தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்க இருதயம் இயேசுவோடு உறவாட தான் உங்களுக்கு தெரியும். எல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாரு, என்ன கவனிக்கிறாரு, என்ன அறிகிறாரு, என்ன உள்ளத்திரியங்களை கவனித்து நடத்துகிறாரு. அதபடினாலே கடைசி பரிசுத்தம் அடைவதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு நாள் 2 நாள் கொண்டு வருகிறது அல்ல. அந்த பரிசுத்தம் அநேக நாட்களாய் கர்த்தர் உங்களை உருவாக்கு. அந்த பரிசுத்தம் அநேக நாட்களாய் உருவான பின்புதான் அந்த பரிசுத்தம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த பரிசுத்தம் ஸ்ட்ராங் ஆன பின்பு அந்த பரிசுத்தத்தை யாரும் பறித்து போட முடியாது. அந்த பரிசுத்தம் பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் வரை அந்த பரிசுத்தம் அப்படியே உங்க உள்ளத்தை நிரப்பிக் கொண்டு இருப்பதற்கு தேவன் சபையை தந்திருக்கிறார். வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுவார்கள், பாதி மனுஷன் சிறைப்பட்டு போவான், மீதியான ஜனமோ அந்த நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலர் சிறைபிடித்துக் கொண்டு போவார்கள். ஹிட்லர் காலத்தில் நடந்தது போல நடக்கும். சிலர் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் சிலர் அந்த நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அது யாராக்கு அறுப்புண்டு போவதில்லை? அல்லேலூயா. அது ஒரு இஸ்ரவேல் நகரத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே சம்பவிக்கும். எல்லா கிறிஸ்தவனுக்கும் சத்தியத்தை அறிகிற கிறிஸ்தவன் ஒருபோதும் ஐடல் வர்ஷிப்புக்கு போக மாட்டான். ஒரு புது சிலையை வணங்க மாட்டான். அவன் உள்ளத்தில் இயேசு இருக்கிறதுனால இயேசுவை மாத்திரம் துதிச்சுட்டே இருப்பான். சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, வேதனையில் இருந்தாலும் சரி, மலைகளில் இருந்தாலும் சரி, குகைகளில் இருந்தாலும் சரி, அந்த ஆத்துமாவை அவரோடு மரிப்பதற்காய் அந்த ஆத்துமாவை செலவழித்துக் கொண்டே இருப்பாங்க. அதுக்கு நான் சபை கர்த்தர் வைத்திருக்க. ஏமாந்து போகாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே கணவனோடு தாகமா இருக்கிறது போல கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அந்த மணவாளனை கணவனோடு போவதற்காக மணவாட்டி சபையா இருக்க நீங்கள் உங்க இருதயத்தை சரியா அவருடைய பக்குவப்படுத்துவதற்குத்தான் பவுலை போல அறிய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது ஒரு நாள் ஒரு 24 மணிக்குள்ள 2-3 தடவையாவது மணவாட்டியை சந்திக்காம போவாது அந்த ஆவியானவர். இதெல்லாம் நீங்க அறியாம இருக்கிறதுனால சபைக்கு மௌனம். இதெல்லாம் அறியாம இருக்கிற சபைகள் கூடிக்கொண்டிருக்கு. இதெல்லாம் சபையுள்ள ஜனங்கள் அறியாம இருக்கிறதுனால அந்நிய சபை ஏது ஆவிக்குரிய சபை ஏது என்று சொல்லி யாரும் கண்டுபிடிக்க போவதில்லை. அல்லேலூயா. 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 பார்த்தா எல்லா இடத்துலயும் சபை இயேசுதான். அவன் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இயேசு பேசுற ஒரு சரீரத்துக்கு மாத்திரம்தான் அந்த மணவாளனோடு நடக்க முடியும். பல மணவாளன் வந்து சில வேளையில ஒரு மணவாட்டியோட பேச ஏது மணவாளோட போவார். ஒரு மணவாட்டிக்கு 6 புருஷன் இருந்தார்களே, அவன் ஏது புருஷனோட போவார். கர்த்தரா இயேசுவின் புருஷனுடைய நன்மை அறிந்த போது 6ஐ தூக்கி எறிந்து விட்டு உண்மையான புருஷனோடு ஓடத் தொடங்கினாள். அதான் சபை. அல்லேலூயா. உண்மையான புருஷனோடு ஓடுகிறதான் சபை.
கடைசி வரை நிலைநிறுத்த போற தேவனோடு ஓடுகிற சபை. அப்ப அறுப்புண்டு போவதில்லை என்று சொன்னால் கடைசி நாளிலே உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேல் பல நாடுகள் ஐயோ என்று கதறி பல லட்சம் கோடி மக்கள் செத்து விழும்போது, பலர் சிறைபிடித்து கொண்டு போகும்போது, உன்னை கர்த்தர் சிறைபிடிக்காம கடைசியில் ஒரு கூட்டம் ஜனத்தை விடுதலை ஆக்குவதற்கு இந்த நாளிலே பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தனித்து போராட வருகிறார். அவர் தனித்து ஜாதியோட ஆளுகை செய்ய வருகிறார். தனித்து போராடும் போது நீ அவருடைய மாளிகை இருக்கிறதுனால நீ ஆவிக்குரிய நல்ல மனவாட்டியாய் இயேசுவோடு நெருங்கி கொண்டு இயேசுவோடு வாழ போற ஒரு காலத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அது தன் 1/3 அளிக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி ஆண்டவராய் இயேசு சொல்ல அந்த கடைசி காலத்துல சொல்ல விசேஷம், வெளிப்பாடு சுவிசேஷம் 21:6 படிக்கலாம். அண்டியும் அவர் என்னை நோக்கி, நல்லா புரிஞ்சிருக்க, அண்டியும் யோவானை பார்த்து சொல்லுகிறார், ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன வர வேண்டிய, அவர் புறப்பட வேண்டிய காலம் வந்துடுச்சு. அல்லேலூயா. அது ஆயினும் வந்துடுச்சு. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தோமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. பேசலாம். ஆனாலும் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. என் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்க போறேன். அந்த ஃபைனல் கொடுக்கிறது தான் யூதனுக்கு 1,44,000 பேருக்கு. எனக்கு அவனை வெறுப்பு தான், நான் தள்ளப்பட்டவங்க தான், வேண்டான்னு சொன்னதுதான். காலங்கள் சமீபம் இருந்த போது அவங்க என்ன தேடவில்லை. ஆனாலும் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அவங்க தாகம் இருந்தா கடைசி நாள்ல கொடுக்க போறேன் என்று கர்த்தர் சொல்ல. நீங்கள் இந்த கடைசி நாள்ல ஜீவ தண்ணீர் இல்லாம ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜீவ தண்ணீர் கிரியை செய்யாம ஒருவரும் தேவ ராஜ்யத்தை காண முடியாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடி அற்பமா எண்ணாம, புரிந்து கொள்ளலாம உங்களை செக் பண்ணி பாருங்க. ஜீவ தண்ணீர் இருக்கிற பிள்ளைக்கு நன்மை தெரியும். ஜீவ தண்ணீர் இருக்கிற பிள்ளைக்கு நன்மை செய்ய தெரியும். அது சபை வேறுபாடு கிடையாது. அல்லாம சுமத்து வாழ்க்கையை இருக்கிறது. நான் ஆண்டவர்னால வெற்றி பெற்றேன்னு சொன்ன அதே போல சாபம் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வெற்றி ஆயிடுச்சு, ஒரு குறைவும் இல்லை, எல்லா ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னா அது இயேசு தருகிறது அல்ல, ஒளியின் தூதன். இயேசு உங்களை சீர்படுத்த பார்க்கிறதாக, இயேசு உங்களை சிறப்படுத்த பார்க்கிறதாக. இந்த பூமியின் குறைவுதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம். இந்த பூமியின் நிறைவு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது என்று கர்த்தர் சொல்லுவார். இன்னும் ஆண்டவர் சொல்ல, ராஜா கூட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அங்க வந்து சேருங்க கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஆராதித்தேன். சில தம்பிமார் சொல்லும் போல, இந்த 12 வருஷம் பெரிய ஆசியம் வந்து அது புசிப்பதற்கு குடிப்பதற்கும் அல்ல, தந்த தேவனை தேடுவதற்கு, தந்த தேவனுக்கு திருப்திப்படுத்துவதற்கு. அது புசித்து குடித்து கார் ஓட்டுவதற்கு இல்ல, பிளேன் ஓட்டுவதற்கு. அவங்க சொல்லும் போல ஓட்டுனது கேட்பார். நான் தந்த பணம் எங்க, கணக்கு கேட்க போறார். எங்க வைக்க முடியும்? நான் தந்த நெல்லு மூட்டை எங்க, நான் தந்த தொழில் எங்க, நான் தந்த கார் எங்க, நான் தந்த பைக் எங்க, இதுல என்ன செய்த? அல்லேலூயா. நான் தந்த மனைவியை நீ என்ன செய்த? நான் தந்த குடும்பத்தை எப்படி பார்த்த? நான் தந்த ஐஸ்வர்யத்தை நீ எப்படி கவனி? எல்லாம் கேட்பாரு. எல்லாம் கேட்கும் போது நீங்களும் நான் கணக்கு கொடுக்கணும். அது நீங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறைச்சாலையிலே போடுவதற்குன்னே ஒப்புரலாக வேண்டும் என்று மத்தேயு புஸ்தகம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஒப்புரலாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் போக வேண்டிய வழிகளை ஆண்டவராய் இயேசு இன்னும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு ஆலோசனை தரும்போது கர்த்தர் சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களில் என்னன்னு சொன்னா, வேத வசனம் நீங்க விரும்ப மாட்டீங்க. இந்த கடைசி காலத்துல வேற வசனம் தான் உங்களுக்கு விருப்பம் உண்டு. எனக்கு தெரியும், எடுக்க தெரியும். அநேகர் வந்து செழிப்பின் உபதேசத்தை எடுத்துத்தான் உங்களை வஞ்சிக்க முடியும். செழிப்பின் உபதேசம் இல்லாவிட்டால் அவங்களுக்கு நல்லா வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப செழிப்பின் உபதேசம்
இந்த உபதேசம் கொஞ்சம் கஷ்டம், எனக்கும் கஷ்டம்தான். இது நீங்க புசித்து பாருங்க, ஈஸியா வாழ முடியும், ஈஸியா பிழைக்க முடியும், அநேக தடைகளை கடந்து போக முடியும். மாத்திரமல்ல, இந்த கஷ்டப்பாடு நம்முடைய மாம்சத்தை கொண்டு அடக்கி விடுகிறதுனால பிசாசவனை பொண்ணும் வேண்டாம், வெள்ளியும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அழகும் வேண்டாம், புகழ்ச்சியும் வேண்டாம், இந்த காலல் நீரான ஒரு உலகத்தை விரும்ப மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த கானல் நீரான இந்த உலகத்தை விரும்புவது எதனால? கவர்ச்சி. இதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய மாம்சத்தை அடக்குவதற்குத்தான் ஏஜே வச்சிருக்கிறார். ஒரு ஏஜை வச்சிருக்கிறார். ஒரு வயசானவங்களை யாரு பாப்பா? யாருக்கு வேணும்? சில வயசாகாத போல டை அடிச்சு கொண்டு தெரிந்தாலும் எப்படியான மண்ணுக்கு பெய்தனாகும். அல்லேலூயா. பிரைஸலா. இளமையில நிறைய பேர் பார்ப்பாங்க எல்லாம் கவர்ச்சிய. வயதான யாருக்கு வேண்டாம் இல்ல? பிரைஸலா, பிரைஸலா. அல்லேலூயா. அப்பதானே உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, நீங்க அதிகம் வாழ வேண்டிய வேண்டாம், வாழ வேண்டிய எனக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஓகே, நம்ம மிக கவனமா இருக்க வேண்டும். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுப்பேன். நம்ம சபையில இன்னைக்கு 50% மேல ஜீவ தண்ணீர் இல்ல. பிரைஸலா, பிரைஸலா. ஜீவ தண்ணீர் ஆண்டவராய் இயேசு உள்ள வராம உங்களை உருவாக்க முடியாது. அதுக்கு தான் யோவான் 14 சொன்னான், நான் போன பின்பு ஒரு தேற்றகாலை அனுப்புவேன். இப்ப நம்ம அந்த தேற்றகாலை என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு நடுமட்டத்தில் விட்டுட்டோம், கால் மட்டம் நடுமட்டத்தில் விட்டுட்டு முழுசா உருவாக விடல அவரை. உங்க உள்ள அவர் தான் உருவாகணும், பூரணாக்கமாக. அப்ப உள்ள அவரை பூரணம் விடாம சண்டை சச்சரவுகள், சின்ன பிரச்சனை, கண்ணுகடி, போராட்டம், எரிச்சல், குற்றம் சொல் எல்லாம் இருந்தாச்சுன்னு சொன்னா அந்த ஆவியான உங்களை பூரணப்படுத்த முடியாது. ஹலோ. அந்த ஆவியான பூர்ணப்படுத்துவதற்குத்தான் பிதாவை குறித்து அவர் சொன்னார். அவருடைய தேவன், அவருக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்லை, என் ஒரு பிதாவின் சித்தமே நான் செய்து முடிப்பேன். அந்த சித்தத்தை செய்து முடித்தாதான் இவர் குமாரன் பிதாவாய் மாற முடியும். அதை போல அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் தெளிவுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை புரியுது? நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவி. ஆனால் பின்னும் சொல்லுகிறார், ஆயிற்று ஆனாலும் தாகமா இருக்கிறவனுக்கு அந்த கல்வாரி கடைசி சிலுவையிலே 7 வார்த்தைகளை சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டும் வரை அதற்கு முன்னே போனவர்களை இரத்தத்தை கொண்டு அவர்களை சுகமாக்கினார். இன்றைக்கும் கர்த்தர் அந்த இரத்தத்தை தந்துவனை விடுதலை தர பரிசுத்த ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பயங்கர வலியோடு யாரோ இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு பயங்கர வலியோடு கைகளை வசதி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வலிகளை மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. கரங்களை தட்டி, கர்த்தாவே, அது மாத்திரையினாலே மாறவில்லை, மருந்தினாலே மாறவில்லை, அந்த கட்டுகளை நீர்தான் உடைக்க முடியும். என் தோள்பட்டை பகுதியில் உங்க கையை வைத்து என்னை சுகமாக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த கடைசி காலத்தை ஆயிற்று என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு சுகமாக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வல்லமை உங்கள் மேல வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரத்தை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தை வைத்து விடுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கால் பகுதியில் கூசி கொண்டு இருக்கின்ற இடத்துல கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். ஒரு பயங்கர தலைவலியோடு வந்திருக்கின்ற உன்னை கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு நல்ல தலைவலியோடு 2-3 நாள் பாரத்தோடு வந்திருக்கின்ற உன்னை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட படிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 16:27 முடிச்சிடுவோம். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் யாரா வருவாரா? இந்த பிள்ளைன்னு சொல்லி கொண்டாடுறீங்கல்ல, ஆராரோன்னு சொல்லி கொண்டாடுறீங்கல்ல, 4 வீல்ல உருட்டி கொண்டு நடக்கிறீங்கல்ல, சாபத்தின் பிள்ளைகள் மகிமையான தேவனை ஒரு காலவண்டியில உருட்டுறாங்க இல்ல,
மகிமையான தேவனை வர்ணித்து யோசேப்புடைய பிள்ளை என்று சொல்றாங்கல்ல. ஆண்டவர் சீஷோடு கேட்டார், அப்படியானால் தாவீது என்னை பார்த்து சத்துருக்களை மேற்கொள்ளும் வரை என் வலது பாசல் நில்லும் என்று சொன்னது எதுக்கு? நான் எப்படி அவனுக்கு மகனா இருக்க முடியும்? ஒரு மேரிக்கு எப்படி மகனா இருக்க முடியும்? உங்களை என்னையும் உருவாக்க யாரும் இல்லாம இருந்ததுனாலேயாக்கும் ஒரு பிள்ளையின் அவதாரம் தரித்து கர்த்தர் பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மகிமை பொருந்தினவராய் எடுத்துக்கொள்ளப்பட்ட சகல அங்கீகாரத்தோடு. அதான் சொல்ல, உலகத்தை நான் ஜெயித்தேன், பிசாசை நான் ஜெயித்தேன், சபை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. யார் ஜெயிச்சிருக்கீங்க? எங்க 185 கள்ள விசுவாசிகள் என்னை சேர்த்து சொல். யார் ஜெயம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமான உடனே தளருறீங்க, கொஞ்சம் பிரச்சனையான உடனே இப்படித்தான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று தெரியாம சண்டை பிடிக்கிறீங்க. இப்படிதான் ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஜெயம் எடுக்க முடியல. அல்லேலூயா. உண்மைதான் நான் சொல்றேன். நிறைய வேலை செய்வீங்க, ஆனாலும் பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய குழப்பம். அப்ப சபை இத்தனை ஆண்டுகள்ல 13-14 ஆண்டுகள்ல சபை ரொம்ப வளர்ச்சி அடையணும், உங்க ஆத்மா வளர்ச்சி அடையணும். ஒரு எதிரி உங்களை குறித்து பேசக்கூடாது. ஒரு எதிரி உங்களை குறித்து பேசினால் அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கத்தக்க பூரண கற்புள்ள கன்னிகளா இருக்கணும். ஆண்டவரை இயேசுவிடத்தில் அதிகம் பேர் வந்து குற்றம் சொன்னாங்க. அவர் கேட்ட, என்னிடத்தில் ஒரு பாவம் இருந்தா சொல்லுங்கள் என்று சொல். ஒருவரும் சொல்ல முடியாது. அதான் சபையுடைய கன்னிகளுடைய வேலை அதான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ உங்களை குற்றப்படுத்த கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவங்கள நீங்கள் பரிசுத்தமா இருந்தால் அவங்கள கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அப்ப எப்படி வருகிறாராம்? பிதாவின் மகிமை பொருந்தினவராய் 12 வித ரத்தின கற்கள் கொண்ட ஒரு அழகான சரீரமாய் அவர் வரும்போது பூமி தாங்காது, அவர் வரும்போது வானம் தாங்காது, அவர் வரும்போது துன்மார்க்கன் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நாளிலே மகிமை பொருந்திய நீங்கள் மாத்திரம்தான் அந்த கிறிஸ்துவின் மகிமையோடு வர முடியுமே தவிர ஒருவரும் வர முடியாது. அதை குறித்து சபைக்கு ஒரு பயம் இல்லை, சபைக்கு ஒரு கவனம் இல்லை. சபை நினைக்கிறதெல்லாம் சொன்ன சிம்பிள். கள்ள கிறிஸ்தவ இருக்கக்கூடாது, டைம் பாஸ் ஆராதிக்க கூடாது, இரவும் பகலும் அவரை தேடணும், இரவும் பகலும் ஞானத்தோட நடந்துகிட வேணும், இரவும் பகலும் துதித்து நடங்க வேணும், இரவும் பகலும் பாவம் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரியம் அந்த வருகிற சக்தி, வானத்தின் பூமி உண்டாக்குற சக்தி, வாயின் ஜீவ சோசத்தை கொண்டு உன்னை மனுஷனாய் மனுஷியாய் மாற்றின அந்த புதிய சக்தி அல்ல, அது பழைய தெய்வம் வரும்போது நான் எப்படி அவருக்கு முன்னே நிற்பேன்? வாசலை அடைத்து விட்டு தள்ளப்பட்டார். யாருக்கு நமக்கு என்ன கிடைச்சது? என்ன பலம் இருக்கு? என்ன பலன் இருக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு 12 மணியான குடிக்க போற கள்ள கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு கதை பேசிக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போனா தவறுதவராய் சிந்திக்கிற கிறிஸ்தவர்கள், 4 பேர் கூடினா போதும் குறைகளை சொல்லுற கிறிஸ்தவர்கள். ஏன்னு நீ ஒண்ணு மண்ணு வெட்டலையே, கஷ்டப்படலையே, துன்பப்படுறவங்களுக்கு தானே தெரியும், கர்ப்பம் சுமக்க பெண்ணுக்கு தானே தெரியுது என்ன பாடம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. நீங்களும் கர்ப்பம் சுமக்கிற பிள்ளைகளை போல பாடுபட வேண்டும். கர்த்தராகிய இயேசுவின் வருகையிலே அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு போவதற்கு. அல்லேலூயா. பிதாவின் மகிமை அவர் யாருமே வர்ணிக்க முடியாது. அப்படி உள்ள மகிமையில் ஆண்டவர் வரப்போர். அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அதனால இப்ப இருக்கின்ற அனுபவத்தில் என்னெல்லாம் குறைவுண்டோ அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும். போதாது, பரிசுத்தம் இன்னும் போதாது, இன்னும் அதிகமாய் பரிசுத்தம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ராஜாவுக்கு முன்னே போய் நிற்க முடியும். அதுக்கு மாத்திரம்தான் உங்களை கரைதிரையற்ற மனவாட்டியாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல போனா சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகிட்ட இருக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு நினைவிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க. ஒரு வார்த்தை நாம் அதிகமாய் ஏதாவது பேசிவிட்டால் அந்த இரவில் எனக்கு தூக்கம் வராது, அதை சரி பண்ணும் வர. அல்லேலூயா. சில பேசாம இருக்கவும் முடியாது, ஊழியக்காரனா இருக்கிறது. சில குற்றங்களை கண்டா சொல்லாம இருக்கவும் முடியாது, அல்ல நான் ஒரு கள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை கிடையாது. ஆமென், ஆமென். ஆனபடி நீங்கள் கரைதிரையற்ற ஒரு மனவாட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கோம். அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகள்,
உங்கள் குடும்பங்கள், நானும் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உருவாக வேண்டும். சபை உருவாக வேண்டும். இப்படி உருவாகி போவதற்குத்தான் நம்மை சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கு. அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென்.